இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஹையே போயிட்டு ரீச் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிளோட திரும்பவும் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஹையும் பிரேக் பண்ண முடியாமல் ஓப்பனிங் லோவையும் பிரேக் பண்ண முடியாமல் அதுக்குள்ளாரே ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இந்த ப்ரைஸ் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பயருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பயர். நம்ம ட்ரேட் எம்பயர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது கமிங் 29th மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்க போகுது. மார்னிங் மிஸ் பண்ணீங்கன்னா ஈவினிங் அட்டென்ட் பண்ணலாம், ஈவினிங் மிஸ் பண்ணோம்னா மார்னிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பயர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுனில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,060 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,100 இந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பவும் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வந்த ப்ரைஸ் மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ணிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,030 இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் எடுத்துருந்துச்சு. ஒரு லோயர் லோவை கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணிட்டு திரும்ப மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,140 இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் லோ அந்த ரேஞ்சிலே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2க்குள்ளார போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதில் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த இடத்துல எப்படி நடக்குது, அதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறதையும், இந்த டிமாண்ட் ஜோன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வீக் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்தது நியர் 25,030 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது ஓப்பனிங்கே கேப் டவுனில் அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட கண்டினியூவேஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்லையும் அண்ட் ஏஷியன் கண்ட்ரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பாசிட்டிவ்ல இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே தான் பிசிஆர் ரேஷியோ கன்ஃபார்ம் பண்ணது 0.78 அப்படிங்கிறது ஒரு சைட்வேஸோ அல்லது சைட்வேஸ் டு டவுன் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். இன்னியோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர் கம்மியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். மார்க்கெட் கீழே வந்ததுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான லீடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாளைக்கு கீழே வரும் அப்படிங்கிற அந்த லீடை எடுத்துட்டு நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தடில் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட் 2 போயிட்டு ரீச் பண்ணணும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 ரீச் பண்ணி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹையை கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரோட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் செல் பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்றது தான் புரிதலாக இருக்குது. அப்படின்னும் போது இதோட ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படிங்கிறதையும் அண்ட் அது இமீடியட்டாக அந்த சப்போர்ட் 1 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு திரும்பவும் கீழே வரும். அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் 2 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங்கே இந்த கேப் அப் அப்படின்றது எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன்
2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,116 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸுக்கான இடமா இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் சின்னதாக மேலே போயிடலாம் அப்படிங்கிறதும் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலுமே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதும் இது சைட்வேஸுக்கான இடங்கள் அப்படின்றதும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கீழே வரும் அப்படிங்கிறதும் அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் ஒரு சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு சப்போர்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிற இந்த ஐடென்டிஃபிகேஷனை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களால இதை சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் கமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்டர் ஆகும். அது இமீடியட்டாக சப்ளை ஜோன் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 3க்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லோயர் லோவை கொடுத்து சின்னதாக ஒரு லோயர் ஹையும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு லோயர் லோவை கொடுத்துட்டு நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,100 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மேலே போயிருக்கிறத பார்க்க முடியாது. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மார்னிங் லோவை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியாமல் சின்னதாக மேலே ரெக்கவர் ஆகி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் 55,130 இந்த ரேஞ்சில். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் வந்துட்டு டிமாண்ட் ஜோன் 2 நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்கு. வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,153 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த 3 வியூவில் கீழே வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வியூ தான் நடந்திருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே அதாவது 55,470க்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே வரும். அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,153 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அழகாக அதில் தான் ட்ராவல் ஆகி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இது சஸ்டெயின் ஆகிடுச்சா ஃபர்தராக கீழே போக போகிறதா அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதை தான் பிசிஆர் ரேஷியோ 0.81 இருந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷ் அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். இதை பொறுத்து பார்க்கும்போது மார்க்கெட் ஓவராலாக கீழே வரும் அப்படிங்கிற அந்த லீடை எடுத்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலே போகணுமா அல்லது கீழே வரணுமா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் 1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்த பிறகு ஃபர்தராக இது கீழே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,584 இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணும் அல்லது டச் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த ஜோன்ல இருந்து திரும்ப ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வரலாம். அது பொறுமையாக தான் நடக்கும், நாட் இமீடியட்லி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மேலே போயிட்டு திரும்ப வரலாம். இது ஒரு 2-3 டேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாக கீழே வர்றது அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சப்ளை இருந்துட்டு வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேர்ன் ஆகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலுமே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சப்ளை இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்துட்டு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஜோனாக இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த சப்ளை ஜோன் 3 பிரேக் பண்ணால் தான் பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேலே போகும் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னும் போது மார்க்கெட் இந்த இடத்துலலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே போகும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இது நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் அது ரிஸ்கான ஜோனாகவும் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன் பிட்வீன் த ரேஞ்ச் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இருக்குன்னா இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. அண்ட் சைட்வேஸ் நடக்கலாம். ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்த எடுத்துகிட்டு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.